வெளி உலகம் கண்களுக்கு புலப்படா வண்ணம் பொழுதி துகள்களால் புடை சூழ்ந்து அந்த மகிழ்வுந்தின் பக்கவாட்டுதலின் கண்ணாடியை பிஞ்சு கரமொன்று கவனமாக துடைத்து தூய்மைப்படுத்த பிஞ்சு தன் மறுபக்கம் வெளிப்பட்டது புன்னகைக்கும் சிறுவனின் பொன்முகம். ஆலமரத்தின் கிளை நுனிகள் கோணத்திற்கு ஒன்றாய் திசை அனைத்தும் வியாபித்திருப்பதை போன்று சூரியனின் கிரகணங்கள் கிஞ்சித்தும் பாகுபாடு இன்றி என் திசையும் பாய்ந்து ஓடி பரவுவது போன்று அவன் பரட்டை தலை மயிர்கள் முரட்டுத்தனமாய் அனைத்து பக்கமும் துளைத்து கொண்டிருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். மெதுவாக சிரிக்கும் அவன் விழிகளின் ஆழ்துழல் நுரைத்து ததும்பின சோகத்தின் சுமைகள். பட்டினி போரால் துவண்டு அதன் விளைவாய் கலங்க எத்தனிக்கும் தன் கருவிழிகள் இரண்டை கட்டுக்குள் அடக்கி என் பசி போக்க வரமொன்றை தாரும் என்பதை போல தன் கரந்தனை பக்கவாட்டு கதவெதிரில் அவன் ஏந்த நின்றிருந்த வண்டி நிமிஷத்தில் காணாமற் போனது. சட்டென்று காய்ந்து கருகி போன இந்த சிறுகுழந்தை எத்தனை முறைதான் காயம் தாங்கும்? ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் கட்டி அதில் ஆட்டி வித்து அகமகிழும் ஆசை மிகு பெற்றோரும் இவனுக்கு இல்லை. ஆதரவாய் அன்னமிட்டு அன்புடனே அள்ளிக்கொள்ள உற்றாரும் இவனுக்கு இல்லை. இரும்பு மனத்துடன் விரும்பியோ விரும்பாமலோ குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட இவன் நிலையை சுருங்க சொன்னால் பெற்றோர் உற்றார் இல்லா இவனோர் அனாதை பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்பதற்கே வழியின்றி இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து அவதிப்படும் இந்த பிள்ளைக்கு அரைவயிறு சோறிட்டு ஆதரிக்க யாருமே இல்லை. கால் நோக நடந்து இவன் அவசர அவசரமாய் குப்பை கூலங்களை கிளற எதிர்ப்படும் எச்சி இலைகளில் மிச்சமும் இல்லை. இறுகி போன மனமும் இறுகி போன வயிறுமாய் தொடர்ந்து நடந்தவனின் கண்களுக்கு தேநீர் கடை ஒன்று தென்பட முகமலர்ந்து வேகமாக ஓடினான் அவன். பிச்சை எடுக்க மனம் வரவில்லை. கடை எதிரில் பறந்து கொண்டிருந்த குப்பைகளை எல்லாம் அவன் கூட்டி கொட்டினான். முன்னே நின்ற கூட்டத்துள் புகுந்து கடைக்காரனை கண்டு கொண்டான். பசிக்கிறது, புசிப்பதற்கு ஏதாயினும் கொடுங்கள். இவன் சைகையால் கடைக்காரனை வேண்ட கடைக்காரன் மனமோ வற்றி போன வைகையை ஒத்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தள்ளிப்போ என்று சொன்னான். சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஏக்கமாக இவன் வயிற்றை தொட்டு காட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை சாத்துவதற்கு உள்ளாக ஓடிப்போ. வேகமாய் அவன் கை கரண்டியை தொட்டு காட்டினான். டீயாச்சும் கொடுங்கண்ணா, இவன் வாய்விட்டே கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊற்றினான் கடைக்காரன் இவன் முகத்தின் மேலே. சுடும் தேநீரை அலறிக்கொண்டே வேகமாக வலித்தவன் அதை உதர மனமில்லாமல் அதைவிட அதிகமாக தகிக்கும் பசித்தீயை போக்கிக் கொள்ள வாயிலிட்டு விழுங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாமும் இருக்க, எல்லோரும் இருக்க, சோகத்தினூடே திண்டாடும் கூட்டத்தினுள்ளே எதுவுமே இல்லாத இந்த சிறு குழந்தை என்னதான் செய்யும்? பாவம் அந்த சிறு குழந்தை. ஆற்று படுகையில் திடீர் வெள்ளத்தால் வெறுமனே நின்று இருக்கும் மரங்கள் படு வேகமாக அடித்து சென்று அலைகழிக்கப்படுவதை போல வாழ்க்கை வெள்ளத்தில் எதற்கென்றே அறியாமல் பிறர் தவற்றால் தானாகவே அடித்து சென்று மூழ்கடிக்கப்படுபவர்கள் இவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்ண உணவும் உடுக்க உடையும் உயர்வதற்கு கல்வியும் இல்லாது ஏங்கி எக்கணித்தவர்களில் சாக வேண்டுமோ? கடைசியாக பார்த்த திரைப்படத்தை விமர்சித்தும் விளங்கிய விருந்தை பற்றி பீற்றிக் கொண்டும் திரிகின்ற வீணர்களின் மத்தியில் தினசரி வாழ்வையே போர்க்களமாக கழித்து கொண்டிருக்கும் இவர்களின் வேதனையை என்னவென்பது என்றுதான் சொல்ல வேண்டும். காற்றடித்தாலும் சரி, மழையடித்தாலும் சரி, வெயில் வாட்டினாலும் சரி, கடும் குளிர் தாக்கினாலும் சரி, ஒதுங்க இவர்களுக்கு இடமொன்றுமில்லை. தினம் சோறு இல்லை, திருவிழா இல்லை, புத்தாடைகள் என்ன, பொத்தலாடை கூட இல்லை. இவர்கள் விழித்தால் கதிரவன் கதிர்கள்.
இவர்களை ஸ்பரிசிக்குமோ இல்லையோ, கண்டதில் அமர்ந்து பசியாறும் ஈக்கள் நித்தியமும் இவர்களை ஸ்பரிசிக்க தவறுவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மழையிலும் நீரிலும் அமிழ்தெழுந்து இவர்கள் இன்புறுகிறார்களோ இல்லையோ, நாகரிகமற்ற கனிவற்ற இரக்கமற்ற மனித ஓநாய்கள் காரி உமிழும் உமிழ்நீரில் இவர்கள் தினம் தினம் நனைந்து துன்புறுகிறார்கள். பசியாரும் வழியறியாது தவித்து கொண்டிருக்கும் இவனது கண்களுக்கு இதோ திருநாயொன்று தின்று மிச்சம் வைத்த ரொட்டி துண்டு கண்ணில் அகப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓடி அதை எடுப்பதற்குள் மற்றொரு நாய் ஓடி வந்து அதை அபகரித்து கொண்டதே என்றுதான் சொல்ல வேண்டும். துக்கத்தை இனியும் அடைத்து வைக்க ஒண்ணாமல் ஓவென்று அவன் கதறி அழ ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் அழுத குரலில் இளகி போய் கால்நடையாய் நடந்து சென்ற பெரியவர் ஒருவர் அவன் அருகில் வந்து, தம்பி, எதுக்கு அழற என அவனிடம் நெருங்கி வந்து கனிவுடன் வினவ, அவன் ஆழ்மனத்தின் வலியை வாரிக்கொண்டு பிரவகிக்கும் அவன் அழுகுரல் நிற்கவில்லை, இன்னும் தீனமாய் ஒலித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அழாதே, இந்தா பழம். தன் கைப்பையிலிருந்து பழம் ஒன்றை எடுத்து அவர் அன்புடன் நீட்ட, வேண்டாம் என அவன் அதை வேகமாக மறுத்தான். பணம் வேணுமா என்று அவர் கேட்டார். வேண்டாம் என அவன் அதை வேகமாக மறுத்தான். எதுக்குதான் அலற என்று அவர் மீண்டும் கேட்டார். அவன் அதற்கு, சொல்லு, சொன்னாதானே எனக்கு தெரியும் என்று அந்த பெரியவர் அவனிடம் வினாவினார். அழுதவாறே நிமிர்ந்து பார்த்த இவன் பார்வைக்கு பெரியவரின் கண்களுள் இருந்த காருண்யம் என்னவோ செய்தது. விம்மியவாறே சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தவன், நான் ஒன்னு கேட்டா செய்வீங்களா தாத்தா என பெரியவரிடம் வினாவினான். என்ன செய்யணும்னு சொல்லு, முடிஞ்சா செய்யறேன் என்று அந்த பெரியவரும் சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் அருகில் எரிந்தடைந்து போன குப்பையிலிருந்து கரித்துண்டு ஒன்றை அவன் வேகமாக ஓடிச் சென்று எடுத்து வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இது எதுக்குப்பா? பெரியவர் புரியாமல் சிறுவனிடம் வினவினார். இந்த கரியால நான் சொல்றத அந்த குப்பை தொட்டிக்கு மேல எழுதுறீங்களா தாத்தா? அவன் விம்மல் இன்னும் அவனிடமிருந்து விடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன எழுதணும் என்று அவர் கேட்டார். வாங்க சொல்றேன் என்று அவன் சொன்னான். என்ன எழுத சொல்வானோ என எண்ணியவாறே அவனை பின்பற்றி சென்றார் அந்த முதியவர் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்ற பின்பு அங்கே சிறுவன் சொல்ல பெரியவர் அதனை எழுதி முடித்து திரும்ப, இதோ நம் புறக்கண்களுக்கு புலப்படுவது, இங்கே குப்பையை மட்டும் போடுங்கள் எனும் வழிதரும் வாசகம் என்றார்.